இந்த ஒகினவா சீரீஸில் நீங்கள் பார்க்க போகிறது ரெயின்போ ஸ்ட்ரீட். இந்த ரெயின்போ ஸ்ட்ரீட்டில் நிறைய வித்தியாசமான திங்ஸ்லாம் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஃபர்னாஸோடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 1200 செல்சியஸ்லேருந்து 1300 செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இப்படி தான் அதை ரோல் பண்ணிக்கிட்டு கையிலே பார்த்தீங்கன்னா அதோடைய பேசிக் ஷேப்பை வந்து கொண்டு வராங்க. ஒகினாவாவில் இதை சீசான்னு சொல்லுவாங்க. நாயோட உடம்பு சிங்கத்துடைய தலை. ஆண் சிங்கத்துடைய வாய் எப்பவுமே வந்து திறந்தே இருக்கும், ஏன்னா அது கெட்ட சக்தியை வந்து விரட்டி விடும். பெண் சிங்கத்துடைய வாய் எப்பவுமே மூடி இருக்கும், ஏன்னா அது அதிர்ஷ்டத்தை வந்து தக்க வச்சுக்கும். இது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய வீட்டுடைய என்ட்ரன்ஸ் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா ஊருடைய என்ட்ரன்ஸ் வச்சுருப்பாங்க. இங்கே இருக்க எல்லா பொருளுமே கண்ணாடியில் செஞ்சது தான், எதுவுமே பெயிண்ட் பண்ணது கிடையாது. எல்லாமே இந்த ரியூக்யூ கிளாஸ் வில்லேஜில் தான் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், செம க்யூட்டாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. இது ஒரு செல்ஃபி ஸ்பாட்டு. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே செல்ஃபி எடுக்க மறந்துடாதீங்க. இந்த ஒகினவா ஐலாண்டில் இதுதான் ரொம்ப பெரிய கிளாஸ் மேக்கிங் ஒர்க் ஷாப், இந்த ரியூக்யூ கிளாஸ் வில்லேஜ். இவங்ககிட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. என்னென்னா, நீங்களே இந்த கிளாஸ் மேக்கிங் ஒர்க் ஷாப்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். 1620 என்ன கட்டினீங்கன்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வந்து 2 நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸாக நீங்கள் உங்ககிட்ட சொல்லணும். இந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா கூல் டவுன் பண்ணணும். அந்த கூல் டவுன் பண்ணுற ப்ராசஸ் வந்து அனனிங் ஃபர்னஸில் பண்ணுவாங்க. 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் நடக்கும். அப்போ தான் வந்து அந்த கண்ணாடியில் வந்து கிராக் வராமல் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ஆக்டிவிட்டி. ஸோ இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனால் மட்டும்தான் பண்ண முடியும். அப்போ தான் வந்து மாஸ்டர் பீஸை உங்களால் கொண்டு வர முடியும். இந்த சின்ன பைப்பு வழியாக அவர் காற்று ஊதி அந்த ஷேப் அழகாக அவர் கொண்டு வரார்.
சின்ன சின்ன சிம்பிள் டூல்ஸை வச்சு இவங்க இந்த சைஸை மெஷர் பண்ணுறது, அந்த ஷேப்பு, அதுக்கப்புறம் தேவையில்லாத பாட்டை அழகாக அவங்க கத்திரிக்கோல்லே கட் பண்ணி எடுத்து இதை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க பாருங்கள். இந்த ஒர்க் ஷாப்பில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே உள்ளார இருக்க கடைங்களை டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிளாஸ்லேயே பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா நம்பவே முடியல, அவ்வளோ அழகாக இருக்குது. இதை நீங்கள் வேணுனாலும் பர்ச்சேஸும் பண்ணி நீங்கள் வீட்டுக்கும் கொண்டு போகலாம். என்ன அழகழகான டிசைனு! இதெல்லாம் இவங்க எப்படி செய்கிறாங்கன்னே தெரில. கண்ணாடி அழகாக மிக்ஸ் பண்ணி அந்த டிசைனு, இந்த கலர்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம வைப்ரண்ட்டாக இருக்குது. எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது, பட் செம்ம அழகாக இருக்குது. யாராவது கலெக்ஷன்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த இடத்துல போனீங்கன்னா நிறைய நீங்கள் அழகாக வாங்கி கலெக்ஷன்லாம் நிறைய பண்ணலாம். இங்கே பாருங்களேன், இந்த டிசைன்ஸு, இந்த அப்புறம் பேட்டர்னு, இந்த கலர் காம்பினேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு இந்த க்ரீன் அண்டு ஆரஞ்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு.
நிச்சயதா. என்னது 27 லட்சம்? என்ன இதோட விலை? அப்பா, இந்தியன் காஸ்ட்டுக்கு 16,30,000 ரூபா. அப்படியோ, என்ன அப்படி இருக்குன்னு தெரியலையதுல. அலாவுதீன் அற்புத விளக்கு தேய்ச்சா ஜீனி வருமோ? சரி, வாங்கி தேய்ச்சி பார்ப்போம். ஆஹா, முக்கியமான ஏரியா வச்சே. பாருங்களேன், என்ன பியூட்டிஃபுல்லான லேடிஸ் ஆக்சசரிஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இது எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குங்க, யூனிக்காகவும் இருக்குது. இந்த டிசைன்ஸ்லாம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஏதாவது வாங்காமல் போகவே மாட்டீங்க. எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஜாப்பனீஸ் ஸ்டைல் பூஜை ரூமு. இது ஜாப்பனீஸில் புட்சுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இதில் புத்தர் சிலையை வச்சு வழிபடலாம், இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச கடவுளுடைய ஃபோட்டோவை வழிபடலாம், இல்லை அவங்க வீட்டில் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோ இதில் வச்சு கூட வழிபடுவாங்க. என்னங்க அது வீட்டில் சொல்கிற அடை தோசை மாதிரிலாம் செஞ்சு வச்சுருக்குறாங்க, பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிட்ஸுங்கெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ண முடியும். அவங்களே டிசைன் பண்ணலாம், அவங்களே பெயிண்ட் பண்ணலாம். அந்த பெயிண்ட் பண்ணதெல்லாம் அவங்களே அசம்பிள் பண்ணி, இங்கே பாருங்கள், இந்த கிட்ஸ்லாம் எவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க.